சின்னதர, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு. அதுக்கு நம்ம நாளைக்கே போய் ஆகணும் சின்னதர. ஒரு 2 நாள் தான் தங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், என்னென்ன எடுத்து வைக்கணும்னு சொன்னீங்கன்னா எல்லாம் பேக் பண்ணிடுவேன். நீங்களும் மறக்காமல் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடுங்க. சின்ன பொண்ணு, என்ன வாய்க்கு வந்தபடி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க? லீவ் எடுன்ற, தங்கணுன்ற, இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அதுவும் உன் வீட்டில் வந்து நான் தங்கணுமா? என்னால உன் கூட வர முடியாது. உனக்கு வேணா நீ மட்டும் போய்க்கோ. போயிட்டு 2 நாள் என்ன, 2 மாசம் கூட தங்கிக்கோ. என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாத. அப்போ இதுதான் உங்க முடிவு, அப்படிதானே? இதுவே உங்க வீட்டு சைடு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா நான் இதுவே இப்படி சொல்லியிருந்தா இப்படி வாயை பத்திக்கிட்டு நின்று இருந்திருப்பீங்களா? இது சரிப்பட்டு வராது. இதுக்கு மேல நான் இங்க இருக்கவே மாட்டேன். நான் அந்த வீட்டை விட்டு போறேன். ஏய் உன்ன, இவெல்லாம் ஒரு பொம்பளையாமா? ஊர்ல இல்லாத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறா பாத்தீங்களா? சின்னதோர, நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இன்னைக்கு தான் அசிங்கப்படுறேன். ஏன்பா கை ஓங்குனதோட விட்டுட்ட? அவளை அடிச்சிருக்கணும்ப்பா. அடிச்சிருந்தா அம்மா பெருமைப்பட்டிருப்பேன். இவன் என்ன சொல்றது? போடி வீட்டை விட்டு வெளியே, நானே சொல்றேன்.